டக்குன்னு கோவத்தை எப்படி உணர்றது? சிம்பிளா ஒரு எக்ஸசைஸ் சொல்றேன். கையில வந்து ஒரு மோதிரம் மாட்டிக்கிட்ட மாதிரியோ இல்ல நீங்க ஒரு பொருளை பிடிச்சி இழுக்கிற மாதிரி மட்டும் ஸ்ட்ரகிள் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸ்பேஸ்ல செய்யப்பட்டது. ஸ்பேஸ்னா காத்து, ரைட்டா? என் கையில மோதிரம் இல்ல, ஆனா மோதிரம் பிடிச்சி இழுக்கிற மாதிரி இந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. நல்லா ஸ்ட்ரகிள் பண்ணுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ண முடியுமோ நல்லா ஸ்ட்ரகிள் பண்ணுங்க. நீங்க ஸ்ட்ரகிள் பண்ண ஆங்கர் இன்க்ரீஸ் ஆகும். சிம்பிளா அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்க வாலெட்டை நீங்க வீட்டுல தேடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 நிமிஷம் உங்க வாலெட் தேடுறீங்கன்னா இரிட்டேஷன் வரும். அதே 20 நிமிஷம் ஆச்சுன்னா விரக்தி வரும். இன்னும் ஒரு 30 நிமிஷம் ஆச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு அஜிடேஷன் வரும், பரபரப்பு வரும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் கோவம் வரும். சோ ஆங்கரோட ஆர்க்க வந்து நீங்க இப்படிதான் வந்து நீங்க இது பண்ணணும். ஓகேவா? ஃபீல் பண்ணணும். இதை நீங்க ஃபீல் பண்ணிட்டு பிரீதிங் பேட்டர்ன் மாறுதான்னு நடுவில் செக் பண்ணிக்கோங்க. ஃபீல் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா ஏதாவது பாடியில மெமரி பண்ண லைன்ஸை மட்டும் எடுத்துட்டு எதுவுமே யோசிக்காம இந்த ஃபீலிங் மட்டும் பிடிச்சிட்டு பிரீதிங் பேட்டர்ன் மாத்திட்டு அந்த லைன்ஸை மட்டும் நார்மலா நேச்சுரலா பேசி பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா கோவத்துல நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவீங்களோ நேச்சுரலா வரும். தேங்க்யூ.